இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாக இந்த கிரேஸ் அண்ட் ஃபேத் பைபிள் ஸ்டடிக்கு உங்களை வரவேற்கின்றேன். சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 9 வாழ்கிற ஆத்துமா. வெல்கம் டு தி கிரேஸ் அண்ட் ஃபேத் பைபிள் ஸ்டடி. தி காஸ்பல் ட்ரூத் லெசன் 9 ப்ராஸ்பரஸ் சோல். யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம் ஜெபத்திலும் பாடல்களிலும் நாம் அறிக்கையிட்டு இந்த வசனத்தை நாம் அப்படியாகவே ஏற்றுக்கொண்டு விட்டோம். இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய முழு அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். இந்த வசனத்தை நாம் இரண்டாக பிரித்து பார்க்கலாம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல முதல் பகுதி, இரண்டாவது பகுதி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இது இரண்டாம் பகுதி. முதல் பகுதியை பார்க்கும் பொழுது ஆத்துமா என்றால் நம்முடைய மனம், நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்வு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல, இந்த முதல் பகுதியானது பிரியமானவர்களே காரணம் என்று அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது பகுதி விளைவு. காரணம் இருக்கும் பொழுது அதன் விளைவானது இரண்டாவது பகுதியாய் காணப்படலாம். முதல் பகுதியை பார்க்கும் பொழுது நாம் ஆத்துமா வாழ்கிறது போல. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதா? பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதா? ஏனென்றால் உங்கள் ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் என்று இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். உங்கள் ஆத்துமா வாழாமல் இருக்கும் பொழுது இந்த எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு அது தடையாக காணப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை யோசிப்பீர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பது என்றால் என்ன? Dear brothers and sisters, in 3 John verse 2, Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth. Many times we have used this verse in our prayer, in our worship songs, and we believe this verse and we accept this verse, and often we talk about it, we recite, we meditate, because this is such a positive verse to build our spirit man or our soulish man. Today, we are going to see what is the full meaning of this verse. This verse can be divided into two parts. The first part would be, even as thy soul prospereth. Soul refers to the mind, will, and emotion. The second part would be, all things that thou mayest prosper and be in health. As we see in this verse, there are two parts. The first part is the cause, the second part is the effect. There is a conditional verse here. Only if the soul prospereth, then we may prosper in all things and also in our health. I shall ask you a question. Please think about it. Is your soul prospering? Because the condition to prosper in all things and to be in health, our soul must be in prosperous, or our soul must be prospering at all times. You might be wondering,
What is prospering or what is prosperer? We shall see this in the next slide. இந்த வசனத்தில் காணப்படுகின்ற 3 முக்கிய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். முதல் வார்த்தையானது வாழ்கிறது போல. இந்த வார்த்தை மூல பாஷையிலே பார்க்கும் பொழுது ஒரு தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய ஆத்மாவானது முன்னேற்றமான வாழ்விலே அல்லது ஜீவியத்திலே அது காணப்படுகின்றது. நம்முடைய மனம், நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சியானது ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையிலே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு அல்லது ஜீவித்து கொண்டு இருக்கிற அர்த்தம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும் இந்த வார்த்தைக்கு மூல பாஷையிலே பார்க்கும் பொழுது சகலத்திலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக, முற்றிலுமாக என்று அர்த்தம். மூன்றாவது, சுகம். இந்த சுகம் என்ற வார்த்தைக்கு நம்முடைய முழு சரீரத்தின் ஆரோக்கியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது. நம் சரீரமானது பலவீனமின்றி சுகத்திலும் பலத்திலும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். Dear brothers and sisters, there are 3 important words I like to share with you to understand the meaning before we proceed to these verses. May prosper. May prosper in the Greek language means succeed in reaching or progressively we are being in process of succeeding in our life. As our soul consists of mind, will and emotion, our mind, our will and our emotion are continuously progressing in a positive manner. Secondly, every way. Every way here, it means the whole, every kind or including every part of our life. Thirdly, health. Health here directly refers to our sound health, or in bodily form, we are free from sickness or diseases and we are living a healthy life. இந்த 3 வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்ட பிறகு நாம் அடுத்த வசனத்திலே பார்க்கின்ற காரியத்தை நமக்கு நன்றாக புரியும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். When we understand these 3 verses, I believe we are able to understand the next slide. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. எவ்விதமாக நம்முடைய ஆத்துமா வாழும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய ஆத்மாவானது, நம்முடைய மனமானது தேவனுடைய வார்த்தையில் அது வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய மனதை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கும்படியாக அந்த வசனமானது, தேவனுடைய வார்த்தைகளானது நம்முடைய மனதை புதுப்பிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா வாழ தொடங்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20 பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி என்னுடைய பழைய மனிதன் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற வசனத்தை, என்ற சத்தியத்தை நாம் விசுவாசித்து அதிலே வாழும் பொழுது நம்முடைய ஆத்துமா எந்நாளும் பிழைத்திருக்கும் அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வார்த்தை என்றால் இயேசு, இயேசு என்றால் வார்த்தை. ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய மனதுக்குள், ஆத்துமாவுக்குள் பிழைத்திருக்கிறது என்கிற சத்தியத்தை நாம் அறியும் பொழுது நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தைகள், கிறிஸ்து உரைத்த வார்த்தைகள், கிறிஸ்து பேசின வசனங்கள் முக்கியமாக உயிர் தெழுந்த பிறகு பவுலானவர் சபைக்கு எழுதப்படுகின்ற கிறிஸ்துவின் உபதேசங்களை நாம் கற்று அறியும் பொழுது நம்முடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே வாழும் பொழுது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எனக்குள் காணப்படுகிற சகல குறைகளும், எனக்குள் காணப்படுகின்ற சகல பலவீனங்களும் நீங்கி கிறிஸ்துவே எனக்கு பலனாக, கிறிஸ்துவே எனக்கு நிறைவாக காணப்படும் பொழுது என் ஆத்துமா வாழத் தொடங்கும். என் ஆத்துமா வாழ தொடங்கும் பொழுது அப்பொழுது நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக அந்த இரண்டாவது பகுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். How shall our soul prosper? Our soul shall prosper when we believe that we are crucified with Christ, and nevertheless I live. Nevertheless my old man lives anymore, but Christ liveth in me. Believing and accepting and reckoning that Christ is living in me will make my soul to be prosper, will make my soul to have a life of Christ in me. When we believe that the resurrected Christ is living in me, we also have to know what are the words of the resurrected life which was revealed to Apostle Paul, written to the church or the believer or the new creation. As we believe, as we meditate upon the doctrine of Paul to the churches, our soul will start to prosper. And when our soul starts to prosper, we can believe the second part of the verse, that we shall prosper in all things and to live in health. In our weakness, the resurrected Christ is our strength. In our lack, the resurrected Christ will be our fulfillment. When we believe this, then we can surely say, it's no longer I that liveth, but Christ liveth in me. கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை என்றால், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருப்பது உண்மை என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1:20 நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம், நாம் சொந்தப்படுத்திக் கொள்ளலாம்.
நாம் நிஜப்படுத்திக் கொள்ளலாம். எங்களால் தேவனுக்கு மகிமையுண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறதே. பிரியமானவர்களே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வசனத்தை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தின் மறுமொழியினால தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று, அறிந்திருக்கிற வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது என்று அறியும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் நன்மைகளை நாம் பெற்று அடைய முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்றால் கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது உண்மை என்றால் தேவனுடைய சகல வாக்குத்தத்தங்களுக்கும் நான் அதற்காக தகுதி பெற்றுவிட்டேன். அதுக்காக நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அதுக்கு பதில் ஆம் என்றும் ஆமீனுமாய் இருக்கிறது என்று நாம் விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பது இந்த வாக்குத்தத்தத்துக்குள் அடங்கியிருக்கிறபடியால் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்துல நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் இதன் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை நிமித்தமாக கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு அவர் கிருபையால் அளிக்கப்பட்டு விட்டது. இனி நான் விசுவாசத்துல இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக என்னை தகுதிப்படுத்தி விட்டார் அல்லது எனக்கு அளித்து விட்டார். இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகத்துல இருப்பது நாம் நம் வாழ்க்கையிலே நிஜப்படுத்தி கொள்ளலாம். Dear brothers and sisters, when we believe the resurrected Christ is living in us and that our soul is beginning to prosper, we can claim or inherit this verse, 2 Corinthians chapter 1 verse 20. For all the promises of God in him are yea, and in him amen, unto the glory of God by us. This verse simply means that God's promises have been already given to us through Jesus Christ. When we believe the resurrected Christ is in us, so whenever we come boldly to the throne of grace, we can believe that we can receive all the promises of God to Christ who lives in us. Through the grace of God and through our response through faith, we are able to live, prosper in all things and also in good health. பிரியமானவர்களே, நம் ஆத்துமா இப்பொழுது இந்த வசனத்தின் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டு இருப்பதினாலே நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். Dear brothers, as we found out this truth today, I believe once we believe and we receive this verse, our life will become or to start to prosper in all things and also in good health. Amen.
Thank you for joining. I'll see you all next week.